இங்கே ஒரு வயசானவர் வாங்கின லாட்டரி சீட்டுக்கு பரிசு விழுதான் டிவியை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சீட்டில் இருக்க நம்பர் தான் அங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் எக்ஸிபிட் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நம்பராகவும் சொல்லும்போது கரெக்டாக இருக்குது. கடைசி ஒரு நம்பர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் எக்ஸைட்மெண்ட்டில் பதட்டத்தில் நெஞ்சை கை பிடிச்சி கீழே விழுந்துடுறாரு. கடைசியில் டிவியில் சொல்கிறாங்க விழுந்த பிறகு தான் இவருக்கு $60 மில்லியன் விழுந்திருக்குன்னு. அதுக்குள்ளே இவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அது விழுந்த சத்தத்தை கேட்டு அங்கே இவரை பார்த்துக்கூடிய 2 நர்ஸு வேகமாக ஓடியாடுறாங்க. இவர் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. வந்து என்னாச்சுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவள் கூட வந்த நர்ஸு அவர் கையில் வச்சிருக்க டிக்கெட்டை பார்க்குறா. இப்போ இவங்க நினச்ச இவரை காப்பாற்ற முடியும். நான் அதெல்லாம் பண்ணாமல் லாட்ரி சீட்டில் ப்ரைஸ் விழுந்ததும் இப்போ நம்ம 2 பேரும் யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளே பிரிச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறா. அதுக்கு கூட இருக்க லேடி இது நம்ம காசு கிடையாது, இது அவங்க பசங்கிட்டே ஒப்படைச்சிடலாம்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகிற நர்ஸு திடீர்னு உள்ளே வந்துடுறா. இப்போ அவங்க கையில் வச்சிருக்க சீட்டை பார்த்ததும் என்ன நடந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறா. ஸோ இப்போ 2 பங்காக இருக்கிறது 3 பங்காக மாறி இப்போ எப்படி பிளான் பண்ணலாம், 3 பேர் சஜமாக பிரிக்கலான்னு எப்படி பிளான் பண்ணுறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் நர்ஸு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ என்னாச்சு இவருக்குன்னு கேட்கும்போது அங்கே இருக்க ஒரு லேடி இது நடந்ததெல்லாம் சொல்லிட்டு டிக்கெட் வின் பண்ணி சேர்த்து வளரிடுறா. இப்போ 3 பங்காக பிரிக்க வேண்டியது இப்போ 5 பங்காக பிரிக்க வேண்டியது ஆகிப்போச்சு. இப்போ ஆளுக்கு $12 மில்லியன் சமமாக பிரிச்சுக்கிட்டு வந்த பணத்தை வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுறானுங்க. ஆனால் அந்த பணம் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மர்மமான முறையில் சாவுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் சாவுலையும் அந்த தாத்தாவோட பேர் கனெக்ட் ஆகுது.